ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. சார் வெண்ணிலா சார். டேய் இது இவங்க ஏரியா இல்லையே, இங்க என்ன இவங்களுக்கு வேலை? ஹாய். ஹாய். உள்ளவா வெண்ணிலா? வரேன். இவங்க கை பிடிச்சி வெண்ணிலா உள்ள கூட்டிட்டு போறாங்க. டேய் இந்த லேடியை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. சார் ஏதாவது பப்ல பார்த்துருப்பீங்க சார். அங்க வர லைட்ல கொஞ்சம் டிம்மா இருக்கும்ல, அதுல உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கு? இல்லடா, வேற எங்கேயோ பார்த்துருக்கேன். டேய் இது அவங்க இல்ல? வா வா உள்ள வா. வா உட்காரு. சோ உன் வாழ்க்கையை மாத்த போற அந்த நாள் இன்னைக்குதான். நீ எடுத்திருக்க இந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் வெண்ணிலா. உன்னதான் நம்பி வந்திருக்கேன் ஷில்பா. உன் அளவுக்கு இல்லனாலும் என்னையும் கொஞ்சம் வளர்த்து விட்டுறேன். என்னால வசதி வாய்ப்புன்னு செட்டில் ஆன பொண்ணுங்க ஏராளம். யார் யாருக்கோ செய்யறேன். நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு நான் செய்ய மாட்டேனா? என்ன நம்பி என்கிட்ட வந்துட்டல்ல, உன்னை நான் எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. சரி, நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன வேலை? மேடம் ஜூஸ். தேங்க்யூ. நான் இன்னைக்கே வேலையில சேர்ந்துடலாமா? சம்பளம் கணக்கா வந்துரும்ல. முதல்ல ஜூஸ் குடி, ஆபீஸ் சுத்தி பாரு. நாளைக்கே நீ சிங்கப்பூர் போற. இன்னைக்கு முதல்ல நீ நம்ம கம்பெனியோட மர்ஜ் ஆகு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. ஃபாரின்ல குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, குழந்தை பிறக்காதுன்னு மெடிக்கல் ரீதியா ப்ரூஃப் ஆனவங்க நம்ம கிட்ட குழந்தை வேணும்னு தத்தெடுக்க வருவாங்க. அவங்களுக்கு இங்க நம்ம நாட்டுல இருக்க ஆதரவற்ற குழந்தைங்கள கவர்மெண்ட் அனுமதியோட பக்காவா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். அங்க அவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான். குழந்தைங்க கிடைச்சதால அந்த ஃபாரினர்ஸ்லாம் சந்தோஷப்பட்டு நமக்கு கமிஷனாவே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ சம்பளம் தான் கேட்கவே மாட்ட. சூப்பர் ஷில்பா, இது நல்ல சர்வீஸா தான் இருக்கு. நல்லது செய்யறதுக்கு காசு கொடுக்கறாங்க. அப்ப இது ரொம்ப நல்ல வேலை தான். நான் நாளைக்கே போறேன் ஷில்பா. எங்க சொன்ன? சிங்கப்பூர் தானே? கண்டிப்பா நீ நாளைக்கு சிங்கப்பூர் போலாம். இப்ப இந்த ஜூஸ் குடி, ரிலாக்ஸ் ஆகு. இனிமே உன் லைஃப்ல டென்ஷனே இருக்க கூடாது வெண்ணிலா. கூல். பாலா வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு கிளையண்டோட கொஞ்சம் மீட்டிங் இருக்கு. மேடத்தை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஆபீஸ சுத்தி காட்டு. ஓகே மேடம். மேடம் வாங்க மேடம். வாங்க. ஆமாண்டா, இவங்க ஆக்சுவலா மலேசியால பெரிய குழந்தை கடத்துற கும்பல்ரா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா குணா. டேய் இங்க ஷில்பாங்கிற பேர்ல கடை போட்டிருக்கா போல இருக்குடா. மலேசியால இவ பேர் மடோனாடா. ஐயோ, அங்க இந்த குழந்தைங்களை கடத்துறதுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க் ஒன்று இருந்துச்சு. அதோட ஹெட்டே இவதான்டா. ஒரு தடவை மலேசியால போலீஸ் எல்லாம் புடிச்சு பெரிய நியூஸ், செம்ம வைரல் ஆச்சு அந்த நியூஸ். அதுல A1 இந்த மடோனா தான். மலேசியால இருந்து குழந்தைங்களை கடத்தி வெளிநாட்டுலாம் இந்த குழந்தைங்க இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தத்து கொடுக்குறேங்கிற பேர்ல முழுசா வித்துருவாங்கடா. அவங்க எதுக்கு தெரியுமா விக்கிறாங்க? அவங்க உடல் உறுப்புக்காகத்தான். இந்த பொம்பளை ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சேடா. சார் இந்த குழந்தைங்களாம் கடத்தி கண்ணெல்லாம் நோண்டி பிக்சருக்கு வைப்பாங்க சார், அந்த மாதிரியா? டேய் அந்த குழந்தைங்களாவது உயிரோட இருக்கும்டா. இந்த குழந்தைங்களை வாங்குறதே அவங்க உடல் உறுப்புக்காகத்தான்.
அந்த கேங் மலேசியாலேருந்து தப்பிச்சு இங்கே வந்து பேரை மாற்றி கடை போட்டிருக்காங்க போல. இவங்களை என்னடா பண்ணுறது?